அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 1ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தா வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன். We are providing only information, no any recommendation. Please cross verify the data. சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டிஸ்ட்டை அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டிஸ்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பரோட ஷேர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ மூலமாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். இது முழுக்க தகவலாக மட்டும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவெண்டு, அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ் லிஸ்ட் கம்பெனி. இன்றைக்கி நியூஸில் பேசாக ஒரு முக்கியமான நியூஸ் எதுவும் தெரியல எனக்கு. ஸோ நீங்கள் வேணால் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணி பாருங்கள். அதாவது ப்ளைபேக் ஸ்பீடை 2ல் இல்லை 1.5 வச்சு பாருங்கள். ஸோ நேராக ஷேவ் ஆகும். நான் மோஸ்ட்லி எல்லா வீடியோ அப்படி தான் பார்க்குறது. இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி டைம் சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். அதுமாதிரி இன்றைக்கி முக்கியமான நாள் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து மேடி தினம். ஸோ எல்லாத்துக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். உலகம் முழுக்க இருக்க அனைத்து தொழிலாளர்களும் அனைவரும் கிட்டத்தட்ட எல்லாருமே தொழிலாளர் தான் இருப்போம். எல்லோரும் உழைச்சி தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ அனைவருக்குமே தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னாமல் அப்படியே தான் இருப்போம். அதுக்கு ஒரு சின்ன குரல் மட்டும் சொல்லிடுறேன். அந்த குரலை நானும் எனக்கு அப்பப்போ சொல்லிவிடுவேன். எனக்கு பிடிச்ச குரலும் அது வள்ளுவர் சொன்னதுலேயே. அதில் பார்த்திங்கன்னா, ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். அதாவது நம்ம சில நேரம் காலத்தினாலும் நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு பெரிய பயணம் கிடைக்காது நம்ம உழைப்புக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம செய்கிற முயற்சிக்கு ஏற்ற ஒரு சின்ன கூலியாவது நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் செய்கிறத முயற்சி செஞ்சுட்டே இருங்க. கூலி உங்களுக்கு அதுக்கு உண்டான கூலி உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் இன்றோட என்றாத ஒரு நாள் நல்ல காலமாக அமையலாம். சில நேரத்தில் அமையாமல் கூட போகலாம். கடைசி வரைக்குமே நம்ம கஷ்டப்பட்டு சார சூழ்நிலையும் வரலாம். பட் அது ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் நம்ம வாழ்க்கை. அதை ஏற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற போக வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பார்த்துடலாம். 5 பைசா கேபிட்டல் லிமிடெட் 371 ரூபா கரண்ட் பேஸு 10 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 37% டவுன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 74% உயர்ந்திருக்கு. ஸோ சேல்ஸ் டவுன் ஆனாலும் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 74% உயர்ந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது. நல்ல ரிசல்ட்டு, ஏன்னா சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகலை. அடுத்து நம்ம பார்க்குறது ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 296 ரூபா கரண்ட் பேஸு 113 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியில் சேல்ஸ் 57%, நெட் ப்ராஃபிட் 45% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. இண்டஸ் டவர் லிமிடெட் 408 ரூபா கரண்ட் பேஸு 1779 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 7% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 4% டவுன் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டு கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது நெட் ப்ராஃபிட்டை பார்த்த வரைக்கும். அதேமாதிரி இவங்க டிவெண்டு அதுமாதிரி பைபேக்கு இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதை பற்றி இன்றைக்கி மீட்டிங்கில் பெருசாக எதுவும் கன்சல்ட் பண்ணல. அதை கொடுக்க மாட்டோன்னு சொல்ல, மேற்கொண்டு அடுத்த மீட்டிங்கில் கொடுப்போன்னு சொல்ல, அதை பற்றி டிஸ்கஷன் இருக்கிற மாதிரியே சொல்லி முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி மேற்கொண்டு நியூஸ் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபோர்பாஸ் அண்ட் கம்பெனி லிமிடெட் கரண்ட் பேஸ் 357 103 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 2% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 2938% உயர்ந்திருக்கு. ஸோ இதுக்கு பெரிய காரணம் பார்த்திங்கன்னா அதர் இன்கம் தான். அதர் இன்கம்லேயே 97 கோடி வந்திருக்கு. ஸோ அதை மைனஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 4 கோடி 5 கோடி தான் ப்ராஃபிட்டு. ஸோ அதனால தான் நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் மாதிரி காட்டுது. மற்றபடி நம்ம நெட் ப்ராஃபிட் வச்சு பார்க்கும்போது ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் தான் சொல்லணும். ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 102 ரூபா கரண்ட் பேஸு 3 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 21% டவுன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 33% டவுன் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. பட் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி இந்தியா லிமிடெட் 1230 கரண்ட் பேஸு 105 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 32%, நெட் ப்ராஃபிட் 26% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ். அதேமாதிரி டிவெண்டாக பார்த்தீங்கன்னா 3 ரூபா 70 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவெண்டியில் 4%. செக்டர் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. ஸ்போர்ட்ஸ் கிங் இந்தியா லிமிடெட் 92 ரூபா கரண்ட் பேஸு 36 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 56% வந்திருக்கு. அதர் இன்கம் இதுக்கு ஒரு காரணம். ஸோ அதையும் வச்சு பார்க்கும்போது ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது. டிவெண்டாக ஒரு ஷேருக்கு 1 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவெண்டியில் 1%. செக்டர் அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட். சுந்தரம் ஃபாஸ்டனர்ஸ் லிமிடெட் 917 ரூபா கரண்ட் பேஸு 124 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 4% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 7% டவுன் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. அதுமாதிரி டிவெண்டாக 4 ரூபா 20 பைசா ஒரு ஷேருக்கு டிவெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவெண்டியில் வந்து 1/2% வருது. ரெக்கார்டட் எஸ்டேட் பார்த்திங்கன்னா 7 மே 2025. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்ட். மோயில் லிமிடெட் 317 ரூபா கரண்ட் பேஸு 116 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 4% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 27% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. 1 ரூபா 61 பைசா ஒரு ஷேருக்கு டிவெண்டாகவும் தராங்க. டிவெண்டியில் 1/2%. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸ். ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் 895 ரூபா கரண்ட் பேஸு 304 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டர் அதுக்கு முந்தின குவார்ட்டர்லாம் ப்ராஃபிட் பண்ண கம்பெனி இப்போ லாஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் வந்து அதர் இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட் போயிருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடி என்னமோ வெளியே வந்து அதர் இன்கமில் வெளியே போயிருக்கு. அந்த காரணத்தினால தான். மற்றபடி ரிசல்ட்டு நார்மலான ரிசல்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஓவரால் நம்ம நெட் ப்ராஃபிட்டில் பார்க்கும்போது 304 கோடி இந்த வாட்டி லாஸ் பண்ணியிருக்காங்க ஜிண்டால் ஸ்டீல். அதுமாதிரி டிவெண்டாக 2 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவெண்டியில் 4%.
செக்டர் அயர்ன் அண்ட் ஸ்டீல். ஓஷாக் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 4345, 9 கோடி 60 லட்சம் ப்ராஃபிட்டு. இயர் சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 47% டவுனாக இருக்குது. சேல்ஸும் டவுனு, நெட் ப்ராஃபிட்டும் டவுனு, ரிசல்ட்டும் டவுனு. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 20 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் இல்லை, 6% கிட்ட வருது. செக்டர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. வேர்ல்ட் விசார்ட் இன்னோவேஷன் அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் 20 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 6 கோடி 44 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 15% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 62% வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டில் சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 10 பைசா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 6%. செக்டர் 2 வீலர் 3 வீலரில் இருக்காங்க. வேர்ல்ட் விசார்ட். டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் லிமிடெட் TCS கரண்ட் ப்ரைஸ் 3429, 30 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது தான். டிவிடெண்டில் ஒரு 1% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 4 ஜூன் 2025. அதுதான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். ஃபஸ்ட்டாக பார்க்குறது கான்ஃபோர்ட் கமோ ட்ரேட் லிமிடெட் 33 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 6 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 50 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. நேஷனல் ஃபெராக்சைட் லிமிடெட் 585 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 6 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 12 ரூபா 50 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்ரீராம் பிஸ்டன் அண்ட் ட்ரிங்க்ஸ் லிமிடெட் 1801 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 7 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு 5 ரூபா டிவிடெண்ட் இந்த ஃபெப்ரவரியில் கொடுத்துருக்காங்க. வோல்டாஸ் லிமிடெட் 1234, 7 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு 5 ரூபா 50 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. வோல்டாஸ் லிமிடெட். சொனாட்டா சாஃப்ட்வேர் லிமிடெட் 423 ரூபா, 7 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட்டு 4 ரூபா 40 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட் 836 ரூபா, 7 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட்டு போன வருஷம் 15 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. டாடா கெமிக்கல்ஸ். பெல்லா காசா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் லிமிடெட் 390 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 8 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 97 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட் 582 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 8 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட்டு இந்த வருஷம் ஃபெப்ரவரியில் ஆல்ரெடி 1 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2 டிவிடெண்டாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. ஆர் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் 314 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 8 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட்டு ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. 6 ரூபா 50 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் 2 தடவை கொடுத்துருக்காங்க 6 ரூபா 50 பைசான்னு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 6 ரூபா கிட்ட ரேஞ்சில் டிவிடெண்ட் தரலாம். பெர்ஃபெக்ட் பேக் லிமிடெட் 108 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 9 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 1 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பெர்ஃபெக்ட் பேக் லிமிடெட். டூரிசம் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 203 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 9 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 2 ரூபா 50 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் 840 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 9 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 4 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போனஸும் கொடுத்தாங்க 4:1 5:1. ஸோ அதே டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. கடைசியாக பார்க்குறது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 572 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 12 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் 2 ரூபா 50 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் 2 தடவை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்சால் புல்ட்வெல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 123, 29 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 1 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. HBL இன்ஜினியரிங் லிமிடெட் 482 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 145 கோடியே 83 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது வெஸ்டர்ன் ரயில்வே. இது கவச்க்கான ஆர்டரு. NBCC இந்தியா லிமிடெட் 95 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 95 கோடியே 66 லட்சத்துக்கான ஆர்டரு. கொடுத்தது சுஷ்மா ஸ்வராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர். ஸோ இன்றைக்கி இந்த நியூஸ் இதோட முடிஞ்சது. இன்றைக்கி பெருசாக நியூஸில் பயனுள்ளதாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.